ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முகம் மாறியது என்று நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ எப்போ ஒருவருடைய முகம் மாறும் அப்படின்னா, அதாவது ஜெபத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவருடைய இயல்பு மாறுகிறது, ஒருவருடைய தோற்றம் மாறுகிறது. இப்போ நீங்கள் நீங்கள் எளிதாக ஒரு குருவானவரை பார்க்குறப்ப இவர்கிட்ட அருள் இருக்கிறது, கிரேஸ் இருக்குது, கிரேஸ் இல்லை, இவர் முகத்தை பார்த்தா நீங்கள் சொல்லிடுவீங்க, சாமியார் முகத்தை பார்த்தா கொஞ்சம் மாதிரி கடுகடுன்னு இருக்காரு, கிரிமினலாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட குருவானவர் பார்த்து நேரடியாக சொல்ல மாட்டீங்க. ஆனால் என்ன செய்வீங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க கொஞ்சம் தள்ளி போய் அவர் பேச்சு சரியில்லையே, அவர் கண்ணு சரியில்லையே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் குருக்களை குறித்து நீங்கள் உங்களுடைய விமர்சனம், அதாவது அவருடைய வாழ்க்கை, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நல்ல பார்வையா கெட்ட பார்வையா என்பதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக நீங்கள் தீர்ப்பிடுவீர்கள். அப்போது அவருடைய தோற்றம், ஒரு குருவானவர் அருள் உள்ளவராக இருக்கிறாரு அல்லது அருள் இல்லாதவராக இருக்கிறாரு அப்படின்னா அது எதை வைத்து மாறுபடும், எதை வைத்து அது இருக்குது அப்படின்னா அவருடைய ஜெப வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் யாக்கோபோடையும் யோவானோடையும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே மேலே போயிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. மலை அனுபவம். அதான் இன்றைக்கு எருசலேம் மலை, அங்கே தான் என்ன செய்து அந்த கோயில் கட்டப்படுகிறது. அப்புறம் அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் சீனாய் மலை, அங்கே மோயிச 40 நாட்கள் என்ன செய்கிறார், நோன்பிருந்து மன்றாடுகிறான். கீழே இறங்கி வர்றாரு, முகம் ஒளிமயமாக இருக்கிறது. மக்கள் கூட்டத்தினர் அவரை பார்க்க பயப்படுறாங்க, தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மலை அனுபவமாக அல்லது பாலைவன அனுபவமாக நமக்கு இருக்கணும். அப்போ இந்த 40 நாட்கள் என்ன அப்படின்னா உண்டு குடித்து அப்படி ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது அல்ல, மாறாக கொஞ்சம் ஒருத்தர் முயற்சிகளை ஜெபத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய தடைகள் எல்லாமே என்ன செய்கிறதுனா மாறுபடுகிறது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு இந்த முதல் வாசகத்தில் இந்த மோரியா மலை அனுபவத்தை ஆபிரகாமுக்கு பார்க்குறோம். அதில் அழகாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்க்கிறார். ஒருவேளை அது ஒரு போராட்டம், என்னப்பா வாக்குறுதியின் மகன், 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுக்குற, இந்த பிள்ளைய கொடுத்து இப்போ நீ பொசுக்குன்னு நீ பாட்டுக்கு பலி கொடுறா அப்படிங்கிற அது ஒரு விதமான போராட்டம் அவருக்குள்ள இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை ஜெபித்து இருப்பார், ஜெபிச்ச கண்களை உயர்த்தி உயர்த்தி பார்க்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு வெள்ளாட்டு கிடாய் கிடைக்கிறது. அப்போ ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிலை, நம்முடைய போராட்டம் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா மாறுபடுகிறது. இதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அந்த மோரியா மலை அனுபவம் நமக்கு கொடுக்கிறது. அதே போல யாருடைய வாழ்க்கையில், பவுலுடைய யாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தமஸ்கு நகர் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இது திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 9 வாசிக்கின்றோம். கிறிஸ்தவர்களை, தொடக்க கால கிறிஸ்தவர்களை கொல்லணும், துன்புறுத்தணும் என்பதற்காக போய் கொண்டிருக்கிறாரு. இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். கண்ணு திறந்துதான் இருக்குது, ஆனால் அவரால் பார்க்க முடியல. பைபிளில் அப்படிதான், விவிலியத்தில் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ என்ன செய்யறாரு, 3 நாட்கள் அவர் உண்ணா நோன்பு குடிக்கல, ஒன்றும் சாப்பிடல, எதுவும் தண்ணி கூட குடிக்கல. அதான் பார்க்கிறோம், சரிங்களா? அப்போ 3 நாட்கள் அவர் உண்ணா நோன்பு இருக்கிறார். அப்போ கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. அனனியா என்கிற ஒரு நபர் வழியாக ஆண்டவர் அவருக்கு பார்வை கொடுப்பார் என்பதை கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இப்போ கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா அனனியா வெளிப்படுத்துகிறார். அங்க அனனியா பவுலை பார்க்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அந்த அவருடைய பார்வை கிடைத்ததை நாம திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 9 நாம் வாசிக்கின்றோம். அப்ப இயேசுவுக்கு ஒரு மலை அனுபவம். அந்த மலை அனுபவம் என்ன அப்படின்னா அந்த மலைக்கு கீழே இறங்கி வர்றாரு, பாடுகளை எதிர்கொள்ள போகிறார், பாடுகளை எதிர்கொள்ள போகிறார். அந்த பாடுகளை எதிர்கொள்ள தேவையான அந்த தைரியம், தேவையான அந்த மன வலிமை, அதை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு, தாபூர் மலைக்கு போகிறார். தான் தோற்றம் மாறுகிறது. கீழே இறங்கி வர்றாங்க, பாடுகள் அடுத்து பார்க்கிறோம், காட்டி கொடுக்கப்படுறாங்க. காட்டி கொடுக்கப்படக்கூடிய அடுத்த நிலையில சிலுவை சாவு, அதான் பார்க்கிறோம். அந்த பாடுகளை எதிர்கொள்ள தேவையான அந்த மன வலிமையை,
ஆண்டவர் தந்தை கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடியது தான் இயேசுவினுடைய மலை அனுபவமாக இருக்கிறது. இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மலை அனுபவம், ஒரு பாலைவன அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், தடைகள், நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம். நம்ம சும்மா அப்படியே மேம்போக்கா இதையும் எடுத்துக்காம கொஞ்சம் உபவாசம் இருந்து கொஞ்சம் ஒருத்தல் முயற்சிகளை நாம் மேற்கொண்டு கடவுளுக்குரிய நேரத்தில் நாம் செலவழித்தோம் அப்படின்னா, நான் அடித்து சொல்கிறேன், எப்படி பவுலடியாருடைய வாழ்க்கை 3 நாளில் மாறினதோ அதே போல உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது, எல்லா விதமான தடைகளும் அப்புறப்படுத்தப்படும். இது உங்களுக்கு மலை அனுபவமாக, ஒரு பாலைவன அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நம்ம 2வது வாரத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 10-12 நாட்கள் நாம் கழித்து விட்டோம். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த தவ நாட்களில் ஆண்டவருக்குரிய நேரத்தில் நம்ம உங்களுடைய பாடுகள், உங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பவுலடியாரை போல உண்ணா நோன்பினை, அந்த ஒருத்தல் முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அப்புறப்படுத்தப்படும். ஆகவே இந்த எஞ்சி இருக்கக்கூடிய தவ காலத்தில் ஜெபத்திற்கும் தவத்திற்கும் தர்மத்திற்கும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்புகளை நம்ம தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ள தேவையான ஞானத்தினை, தேவையான அந்த தேர்ந்து தெளியக்கூடிய அந்த மனப்பக்குவத்தினை இறைவன் நமக்கு தந்தரல வேண்டுமென தொடர்ந்து இந்த வழியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.